புதினா துவையலுக்கு வந்து நாங்கள் இஞ்சி போடுவோம் நிறைய. இஞ்சி, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கினா சூப்பராக இருக்கும். நிறைய இஞ்சி போடுவோம், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து வெங்காயம்லாம் போட்டு வதக்குவீங்க, நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். பட் நான் இப்படி தான் செய்வோம், எங்கள் வீட்டில் இப்படி தான் செஞ்சு பழக்கம், எனக்கு இப்படி தான் தெரியும். ஏன்னா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதானே நம்ம செய்வோம். நமக்கு வந்து யாரோ சொல்லி கொடுக்கறத வச்சு தான் எல்லாமே, இல்லையா? அதுதான் சரி. இஞ்சியை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம், நிறைய தேவைப்படும். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய இஞ்சி எடுத்துக்கலாம். முத்தின இஞ்சியாக இருந்தால் கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது. சூப்பராக அரைக்கலாம். இது வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு கூட பாட்டிலில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இதை பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெட் ஆம்லெட் அதில் தடவி கொடுங்க அப்படின்னுவான் எங்கள் பையன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன், இந்த புதினா இதுக்கு. ஏன்னா மிக்சி கொஞ்சம் பெருசாக போட்டால் அரைக்க மாட்டேங்குது, வயசாகிடுச்சு பாருங்கள். எங்கள் மிக்சிகள்லாம் வாங்கி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-17 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் குட்டி குட்டியாக நறுக்கி போட வேண்டியதாக இருக்குது. முதல்லாம் பெருசாக போட்டாவே அசால்ட்டாக அரைச்சி போட்டு போயிடும். இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம், வதக்கத்துக்கு தான். ஆயில் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு நிமிஷம். நான் வந்து உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தான் எடுத்தேன், பச்சை மிளகாய் எடுக்கல. உளுத்தம்பருப்பு ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது நல்லா வதக்கட்டும், கூட இஞ்சியும் சேர்த்து நல்லா வறுபடணும். நிறைய பேர் இது கூட சின்ன வெங்காயம்லாம் போடுறீங்க, ஆனால் ரொம்ப நாள் வச்சுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் அப்படி தான் வதக்குறாங்க. பட் எனக்கு ஐடியா இல்லைங்க, நாங்கள் செஞ்சது இல்லை, அதனால தெரியல. என்னோட ஸ்டைல் தான் நான் சொல்கிறேன். இது நல்லா வறுபடட்டும், கூட இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். வறுக்கட்டும். கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் பாருங்க, போட்டு நல்லா பொரிய விடணும். அதையும் சேர்ந்து பொரியட்டும், அது கூடயே உளுத்தம்பருப்பு கூடவே. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கட்டி பெருங்காயம். நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு, இல்லை தேங்காய் இதெல்லாம் நான் எதுவும் போட மாட்டேன். இல்லை நல்லா செவக்க வறுக்கணும், வறுத்துட்டு பார்க்கலாம். வெங்காயம் போட்டோம், இது பொரிஞ்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா இந்த மாதிரி செவக்க வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம புதினாலாம் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது 3. இது வீட்டில் மீந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம், பழைய சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம், சாதம் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், வெறும் சுட சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் பச்சை மிளகாவும் போடுவோம், பச்சை மிளகா நான் போடல இன்னைக்கு. இப்போ நம்ம வந்து இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும். கொஞ்ச நேரத்தில் சுருங்கிடுங்க, ஒன்றுமே இருக்காது. கொத்தமல்லி கொஞ்சம் காம்போடையே போட்டுட்டேன், அந்த காம்பில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அதனால் கொத்தமல்லி புதினாலாம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். கருவேப்பிலை தான் வதங்காது, அப்படியே இருக்கும். கொஞ்சம் வதக்கிக்கோங்க, அவ்வளோதான். அவர் கொஞ்சம் பச்சையாகவே தான் இருப்பார். அவ்வளோதான். நல்லா கொஞ்ச நேரம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இவ்வளோ அளவுக்கு புளி தேவை. சின்ன கோழி குண்டு அளவுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் ஆறிடுச்சு, நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம்.
உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்பா. போட்டுட்டு நல்லா குறைன்னு அரைக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் தண்ணிலாம் ஊற்ற வேணாம், அப்படியே அரைக்கலாம், அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு எப்படியோ. நான் இதுலேருந்து பிரேக் ஆகி வருது. திருப்பி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதில் ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. உங்களுக்கு நல்ல எண்ணெய் தளன்னு வேணும்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிய வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. நான் வந்து எனக்கு வந்து இது 2 நாள் 3 நாள் கூட வராது. அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே சுருள வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். வேணான்றவங்க தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்ல. அப்படியே வதக்குங்க. சுருளாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர அளவுக்கு வதக்கி எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பசங்க சாதத்தில் போட்டு கூட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். நிறைய எனக்கு வந்து இந்த தோசை எல்லாத்துக்குமே, அதை விட இந்த பழைய சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் புதினா. இது ஆக்சுவலாக வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குல்ல. இஞ்சி இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, மெயினாக கருவேப்பிலை இருக்குது. பசங்க கருவேப்பிலைனா எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம வயிற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஏன்னா எடுத்து தான் வெளில போடுறோம். இது வந்து இந்த மாதிரி நம்ம புதினா தொகையில் அரைக்க சொல்ல கருவேப்பிலை ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப தெரியாது, பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப எண்ணெய் போடலைங்க, எனக்கு எண்ணெய் வேண்டாம் அவ்வளோவான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்க நல்லா வதக்கிட்டு எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த என்னோடய புதினா சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம், வயத்துக்கு ரொம்ப நல்லது. பழைய சாதத்தோட எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில். இதில் இஞ்சி போட்டு நான் அரைக்கிறதுனால இந்த ஸ்டைல் நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா ஓகே. அரைக்கலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகாய் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். தேங்க்யூ.